குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்னென்னா, நடந்து முடிஞ்ச ஒரு செயலை பற்றி சொல்கிறது தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. இப்போது ஒரு நடந்து முடிஞ்ச ஒரு செயலாக இருக்கலாம், ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கதையாக இருக்கலாம். இப்போ பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த டென்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸில் பாஸ்ட் டென்ஸ் வேர்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்து ப்ராக்கெட்டில் வேர்பு கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்புடைய பாஸ்ட் டென்ஸை நம்ம எழுதணும். பாஸ்ட் டென்ஸ் எழுதும் பொழுது சிங்குலர் ப்ளூரல் நம்ம பார்க்கணும். அதாவது ப்ராக்கெட்டில் பி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சிங்குலர்னால் வாஸ் போடணும், ப்ளூரல்னால் வேர் போடணும். மற்ற ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய V1 வேர்ப் எது இருந்தாலும் அதனுடைய பாஸ்ட் டென்ஸை நம்ம போடணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நமக்கு ஒரு சில கீவேர்ட்ஸ் இருக்குது. அந்த கீவேர்ட்ஸ் வச்சு நம்ம பார்த்தோன்னா ஈஸியாக எழுதலாம். அதாவது எஸ்டர்டே, லாஸ்ட் இயர், லாஸ்ட் டே, லாஸ்ட் மந்த், லாஸ்ட் வீக், இன் 1999, லாங் எகோ, ஒன்ஸ் அப்பான் எ டைம், 9 years எகோ, சம்டைம்ஸ் எகோ, சம் டேஸ் எகோ. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில கீவேர்ட்ஸ். அந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா டென்ஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், எஸ்டர்டே ஐ கோ டு த மூவி அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ கோவுடைய பாஸ்ட் டென்ஸ் என்ன அப்படின்னா வெண்ட். அப்போது ப்ராக்கெட்டில் கோ கொடுத்துருக்கு, அதனுடைய பாஸ்ட் டென்ஸை எழுதி நம்ம சென்டென்ஸை மேக் பண்ணணும். அப்போது எஸ்டர்டே ஐ வெண்ட் டு த மூவி. ஒன்ஸ் அப்பான் எ டைம் தேர் டேஸ் பி எ கிங் வாஸ் டேஸ் கால் அசோகா. அப்போது ப்ராக்கெட்டில் பி கொடுத்துருக்கு, அந்த பி வேர்புடைய சிங்குலர் அப்படின்னா அதனால் என்ன போடணும்னா வாஸ் போடணும், ப்ளூரல்னால் வேர் போடணும். மற்றபடி ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய வேர்புடைய V2 வேர்ப், அதாவது பாஸ்ட் டென்ஸ் போடும்போது கால்டுடைய பாஸ்ட் டென்ஸ் என்னென்னா கால்டு. அப்போது ஒன்ஸ் அப்பான் எ டைம் தெர் வாஸ் எ கிங் வாஸ் கால்ட் அசோகா. தேர்டு ஒன், தே பை எ ஹவுஸ் 2 years எகோ. அப்போ பையுடைய பாஸ்ட் டென்ஸ் என்னென்னா பாட். அப்போது தே பாட் எ ஹவுஸ் 2 years எகோ. ஃபோர்த் ஒன் டே இட் டேஸ் பி வெரி டார்க். அப்போ பியுடைய பாஸ்ட் டென்ஸ் என்னென்னா வாஸ். ஏன்னா இங்கே சிங்குலர் இருக்கிறதுனால நம்ம வாஸ் தான் போடணும். அப்போ ஒன் டே இட் வாஸ் வெரி டார்க். இந்தியா வின் ஃப்ரீடம் இன் 1947 அப்படிங்கும்போது ப்ராக்கெட்டில் வின் கொடுத்துருக்கு, அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓன். சிக்ஸ்த்து ஒன், த ஹெட்மாஸ்டர் டெல் த ஸ்டோரி இன் லாஸ்ட் வீக். இப்போ இதில் எல்லாமே க்ளூவேர்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுனால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் டென்ஸை. அப்போ டெல்லுடைய பாஸ்ட் டென்ஸ் என்னென்னா டோல்டு. செவன்த் ஒன், லாஸ்ட் மந்த் ஐ கோ டு கொடைக்கானல். இப்போ கோவுடைய பாஸ்ட் டென்ஸ் என்னென்னா வெண்ட். அப்போது லாஸ்ட் மந்த் ஐ வெண்ட் டு கொடைக்கானல். எயித் ஒன், லாஸ்ட் மந்த் ஐ ஃபினிஷ் மை MBBS டிகிரி. அப்போது ஃபினிஷுடைய பாஸ்ட் டென்ஸ் என்னென்னா ஃபினிஷ்டு. லாஸ்ட் மந்த் ஐ ஃபினிஷ்ட் மை MBBS டிகிரி. நைன்த் ஒன், சம் டேஸ் எகோ மை ஃப்ரெண்ட் கம் டு அவர் வில்லேஜ். அப்போ கம்முடைய பாஸ்ட் டென்ஸ் என்னென்னா கேம். Some days ago, my friend came to our village. 10th one, my father dash buy a watch last month. இப்போ பையுடைய பாஸ்ட் டென்ஸ் என்னென்னா பாட். அப்போது மை ஃபாதர் பாட் எ வாட்ச் லாஸ்ட் மந்த். இப்போ இங்கே 10 சென்டென்ஸ் நம்மளுக்கு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கு. இந்த 10லேயுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில க்ளூவேர்ட் நம்மளுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கு. அப்போ டென்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த க்யூவேர்ட்ஸை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்படி ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் ஏற்கனவே பார்த்தா ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் நம்மளுக்கு க்யூவேர்டு கொஞ்சம் இருந்தது. அதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா டென்ஸை நம்ம என்ன பண்ணலான்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி வேர்ப் சேஞ்சை பண்ணிடலாம். இப்போது ப்ரெசன்ட் டென்ஸில் ஞாபகம் இருக்கும், சிங்குலருக்கு ஈஸ் போட்டோம், ப்ளூரலுக்கு ஆர் போட்டோம். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸில் சிங்குலருக்கு வாஸ், ப்ளூரலுக்கு வேர். கண்டிப்பாக இதை நல்லா பாருங்கள். எரர் ஸ்பாட்டிங்கில் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அப்போ நம்ம கரெக்டாக போட்டோம் அப்படின்னா ஒரு மார்க் நம்மளுக்கு வரும். டென்ஸ் நல்லா பார்க்குறதுக்கு முன்னாடி அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், V1, V2, V3 வேர்பு நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் எழுதுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வேர்பை நல்லா படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது டென்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.